அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங்காக எடுத்த குட்டி விலாக் தான். பார்க்கலாமா? பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்மைலி இருக்கும்ல, அதான் வாங்கியிருந்தேன். வீட்டிலே செய்யலாம், பட் இது கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்களா, சரி ஆஃபர் போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். இது கொஞ்சம் அன்ஹெல்தி தான், நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குமே. பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சிரிச்ச முகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களை கவர் பண்ணுறதுக்குன்னே இப்படி உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்குது. என்னதான் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் அது இஷ்டமே இருக்க மாட்டேங்குது அவளுக்கு. இந்த மாதிரி அன்ஹெல்தி தான் கொஞ்சம் இஷ்டமாக இருக்குது. சரி பாவம் தானே, நம்ம செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு அதை பொறிச்சோன்னே பார்க்க சாப்பிடக்கூட தோணலை. அது என்னமோ ஒரு மாதிரி அழகாக நல்லா இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்துட்டு 3/4 கிலோ 120 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நைட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன டின்னர் செய்ய போகிறேன்னா, தோசை சுட்டுட்டு அப்படியே சட்னி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு தோசை மாவை எடுத்து வச்சுட்டு, எப்பயும் போல் தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு, பொரிக்கல்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போடுவேன். போட்டு அரைச்சி சட்னியை ரெடி பண்ணிட வேண்டியது தான். கடுகு பருப்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் என்ன ரெசிபி செஞ்சேன்னா, தீபாவளி தான் நம்ம கொண்டாட மாட்டோம், ஆனால் தீபாவளி ரெசிபி போடுவோம்ல, அதுவும் தீபாவளி வந்துட்டு நாளை கழிச்சு வரப்போகுது. அதுக்குள்ளே சரி ஒரே ஒரு ரெசிபியாச்சும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னமும் எடிட் பண்ண முடியலை என்னால். இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, மைசூர் பாக்கில் வந்துட்டு பால் பவுட்ரு போடுவாங்களே, எனக்கு இப்போ தான் தெரியுமே. வெறும் கடல மாவில் தான் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பால் பவுட்ரு போட்டு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரெசிபி வந்துட்டு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சேன். ஆனால் நெய் மைசூர் பாக்கு நம்ம கடையில் வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எங்கிட்ட டம்முன்னு சவுண்டு கேட்கும். எல்லாமே நம்ம அஃப்ரா குட்டியோட லீல தான். நானும் எடிட் பண்ணணும், அமைதியாக இருப்போம், வேணும்னு கொலுசாட்டுறா பார்த்தீங்களா? சரியானவ தெரியுமா இவ? ஆமா நீ தான்டி. என்னடி நீ தான் சொல்ற? அம்மா அவ ரெஸ்பெக்டா பேசு. நீங்க தான் அம்மா. அஃப்ரா குட்டி வந்துட்டு பேச போறாளாம். பேசுங்க. எங்க வீட்டுல மைசூர் பாக்கு கொடுப்பாளாம். மைசூர் பாக்கு செஞ்சோம் சொல்லு. சுட சுட சாப்பிட்டாளா அஃப்ரா குட்டி? அஸ்லாம் அலைக்கும் சொன்னியா? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சரிங்க, அவ்வளோதான். சரி பேசலாம், லாங் வீடியோவில் பேசு. அஃப்ரா குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா பேசுறதுக்கு, என்னன்னு தெரியல. சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.